இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு முதன்முறையாக அவங்க திமுகவோட கூட்டணி போறாங்க. தேமுதிக திமுகவோட கூட்டணியில் இணைவது திமுகவுக்கு பலமா பார்க்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேமுதிக கூட்டணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். குறிப்பாக மேற்கு மண்டலத்திலும் வட மண்டலத்திலும் தேமுதிக கூட்டணி என்பது இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை ஏற்ற பிறகு நடந்து கொண்டிருக்கும் பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அண்டர் கரண்ட்ல தமிழ்நாட்டின் வட மாவட்டத்தின் மையப்பகுதியிலும் மேற்கு மாவட்டத்தின் மையப்பகுதியிலும் நடந்து கொண்டிருக்கிற பொலிட்டிக்கல் போலரைசேஷன் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் ஏறக்குறைய வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அணி 50 விழுக்காடு வாக்குகளை வரை பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அளவிற்கு தேமுதிக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோசியல் போர்ஸாக மிகப்பெரிய பலனை அளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் விஜய பிரபாகர் அவர்களுக்கு ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி மக்களான போயர், ஒட்டர், 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார் போன்ற அருந்ததியர் போன்ற சமூக பிரிவினரிடம் விஜயகாந்தின் மீது உள்ள அபிமானம் விஜய பிரபாகரனுக்கு இருக்கிறது. அவரது பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதல் பலனை தரும். தேமுதிகவை பொறுத்தவரை ஏற்கனவே 47 விழுக்காடு ஸ்டாலின் தலைமையில் எடுத்த அணியில் சுமார் 3 விழுக்காடு பலம் கொண்ட தேமுதிக சேரும் போது அவர்களுக்கு சீட் கன்வர்ஷன் இதுவரை அவர்களுக்கு அதிமுக அணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாத சூழ்நிலையில் ஸ்டாலின் கொடுப்பதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என மதிமுக, காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் 3 வெற்றியை பெற்ற சூழ்நிலையில் தேமுதிகவிற்கும் ஸ்டாலினின் செல்வாக்கால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு வின் அலையன்ஸ். இந்த அலையன்ஸ் தேமுதிக எடுத்த சரியான முடிவு. 2006ஆம் ஆண்டே தேமுதிக 8 விழுக்காடு பலம் இருந்த போது 40 விழுக்காடு பலம் கொண்ட திமுக அணியில் அவர் சேர்ந்திருக்க வேண்டும். அன்று கோட்டை விட்டார்கள். இன்று இவர்கள் சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். தேமுதிக என்பது அதிமுக அணியில் இருந்து சுமார் 3 விழுக்காடு வாக்கு பெற்றவர்கள் திமுக அணிக்கு வந்திருப்பது அதிமுக அணியின் வாக்கு பலத்தில் 3% குறைக்கும், திமுக அணியின் வாக்கு சதவீதத்தில் 3% அதிகரிக்கும். எனவே முதலணிக்கும் இரண்டாவது அணிக்கும் ஏற்கனவே 12 விழுக்காடு வித்தியாசம் வந்த சூழ்நிலையில் தேமுதிக திமுக அணியில் சேர்ந்திருப்பது திமுக அணிக்கும் அடுத்த 2வது இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசத்தை மேலும் அதிகரிக்கும். இது திமுக அணியின் வெற்றி வீதத்தை பெரிய அளவுக்கு உயர்த்தும். அதில் தேமுதிகவும் 2011க்கு பிறகு கூடுதல் பலத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தேமுதிகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது.